Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. It was so nice. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஆக்ஷன், ஆஸ் யூஷுவல் இட்ஸ் a blast. தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணனும்ன்றதுக்காக நிறைய பேர் ஆன்லைன்ல லீக் ஆனது கூட பார்க்கல. நானும் பார்க்கல. யாருமே பார்க்கல. வெயிட் பண்ணி நாங்க எப்படி டிக்கெட் புடிச்சிருக்கீங்க? இல்ல நான் டிக்கெட் வெயிட் பண்ணி நைட் ஷிஃப்ட் முடிச்சு காலையில எப்போ ஓபன் ஆகும் பார்த்து அதுக்கப்புறம் புக் பண்ணோம். ஒரு டீம் ஆல்ரெடி காலையில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க படம். இட்ஸ் ஆல் ஃபார் தளபதி. இதை இன்னொரு 10 வாட்டி பார்க்கணுன்னா கூட நாங்கள் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ அகைன் we are planning to come. ஓகே, தட்ஸ் கிரேட். சோ இப்போ இந்த படம் வந்து ஜனவரில ரிலீஸ் ஆயிருந்தா வெறும் தளபதி விஜய்னு ஒரு டைட்டில் வந்திருக்கும். ஆமா. இப்போ வந்து டைட்டில் கார்டே வேற மாதிரி வந்திருக்கு. அது எப்படி இருக்கு? Yeah, it was very nice. ஆக்சுவலா அது ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரி பண்ணது நான் பார்த்ததில்ல. யாருமே பண்ணதில்ல. இதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வேற என்ன ஜனநாயகன்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இன்ஸ்பைரிங்கா இருந்தது? விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா அந்த சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. விஜய்ன்னு சொன்னாலே வந்து வி ஃபீல் ஸோ எம்பவர்ட் பிகாஸ் விமன் ரைட்ஸ்க்காக எப்படி தைரியமாக இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா மூவிஸ்லேயும் இருக்கும். இந்த மூவிஸில் பார்க்குறதுலாம் வந்து இப்போ அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். லைக் ஹீ ஸ்டார்டட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டிங். ஸோ இந்த படம் எனக்கு எப்படி சொல்கிறது, அவர் ரியலாக மூவியில் பண்ணுறது எல்லாமே வந்து ஹீ ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு அந்த படத்தை பார்க்குறது இல்லை, பிகாஸ் ஹி ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ ஹீ இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹீ இஸ் வெரி கமிட்டட். அது எல்லாமே அவரோட இதில் இப்போ புரியுது ஏன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வராட்டி கூட இவர் இதுதான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வராதது ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட், பிகாஸ் ஹீ இஸ் ப்ரூவ்ட் இட். அந்த படம் வந்திருந்தால் தான் அந்த சக்ஸஸ்ன்னு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அது வராட்டியுமே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அது வந்து சம்திங் தட் வி அட்மயர் ஆக்சுவலி. So he has given a lot of blockbuster அவரோட career. அந்த வகையில ஜனநாயகன் வந்து எந்த ஒரு பிளேஸ் எடுத்துருக்கு? பிகாஸ் இட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அது பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. கிளாஸ் பண்ணிருச்சு. எந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டும் இல்ல. எனக்கு இல்ல. So லாஸ்ட் இது ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருந்தாங்க, ரொம்ப எமோஷனலா இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப எமோஷனலா அவரோட எல்லா மூவிஸ் கம்பைன் வந்து அந்த விஷுவல்ஸில் காட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே அவரை வந்து அந்த தியேட்டரில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? தளபதியோட கடைசி ஃபிலிம். ஆமா, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, நாட்டுக்காக வந்திருக்காருல. எப்படியா இருந்தாலும் அண்ணா கூட இருக்காரு. போதும். ஸோ நீங்கள் உங்கள் அண்ணா வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்க, ஒரு 7 மாதம் முன்னாடி வந்ததுன்னா தளபதி விஜய்னு வந்திருக்கும். இப்போ முதலமைச்சர் விஜய்னு டைட்டில். ஆமா, அதுதான் அங்க கெத்தாவே இருக்கு. படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? படத்துல அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அந்த பொண்ணு கொஞ்சம் அப்பாவை வந்து ஹர்ட் பண்ணாலும் லாஸ்டா புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து நின்னாங்க. ஆனா இப்ப அவர் எதிர்த்து அந்த பொண்ணை நிக்க வச்ச மாதிரி எல்லாத்தையும் நிக்க வச்சிருவாரு. ரொம்ப எமோஷ்னலா இருந்தது. அதனால நடிக்கலைனாலும் எப்படியும் அவரை பார்த்துக்கிட்டே தானே இருப்போம். அதனால சந்தோஷமா இருக்கு. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் அஜித் ஃபேன் தான். ஆனால் இந்த லாஸ்ட் படம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. இவ்வளோ நாள் அந்த அஜித் விஜய் அந்த இதெல்லாம் சண்டைலாம் இனிமேல் இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது லாஸ்ட்டாக முடிகிறப்ப. ஸோ அவரோட கடைசி ஃபிலிம் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு கேரக்டரோட லாஸ்ட் ஃபிலிம். ஆமாம் நிறைய பேருக்கு எமோஷனலாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், எல்லாம் கில்லிலேருந்து தெரி வரையும் நம்ம எல்லாமே பிடிச்சி பார்த்துருக்கோம். இனிமேல் படம் இல்லைன்றது வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் சிஎம்மாக இருக்கார்ல, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி மேம்காக தான் வந்தேன். பெரிய ஃபேன் அவங்க. இப்போ வந்து அவங்க பேசுகிற ஸ்டேஜில் இல்லை, அதனால நான் பேசுகிறேன். அழுதுட்டாங்க பார்த்துட்டு. அவர் போது ஸ்பெஷல் டீச்சராக இருக்காங்க. ஓகே. பசங்களை வச்சு தளபதி மேலே இருக்க லவ்னால அவருக்காக அவர் மேலே. எஸ் மேம், ஹேண்ட்மேட் பை ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், ஆட்டிசம் ஏடிஹெச்டி இருக்க பசங்க வச்சு பண்ணுறேன். மேம் ரொம்ப கிரேட். ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு உங்களுக்கு தளபதியோட தீவிர ரசிகர் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய ரசிகர். அவங்களால பேச முடியல, அதனால தான் நான் பேசுகிறேன். அவங்க ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ண வந்தனால எமோஷனலாக நிறைய பேர் தியேட்டரை விட்டு வெளில வராங்க. அந்த வகையில் நீங்களும் இருக்காங்க. இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நடிக்க
நடிக்க மாட்டாருன்றது ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து மக்கள் கூட அவர் இருக்கிறதுனால ரொம்ப நான் அதை டெய்லி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு என் கூடயே இருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்ப எனக்கு நான் எதிர்பார்க்கல, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா எனக்கு அது மாதிரி தனியாக பிச்சு சொல்லலை. எனக்கு அவர் இருந்தாரே நான் பார்ப்பேன், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இது எனக்கு ஒரே ஒரு இதுனா, ஏன் இந்த பசங்களை வேண்டான்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, நானே என்னோட பையனை வந்து நான் ரொம்ப இதை ஒரு நாள் நான் இதை ப்ரேயரில் வச்சு நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களை வேண்டான்றது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கண்டிப்பாக இந்த குழந்தைங்க எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு உள்ள ஜென்ரேஷன் ரெடி ஆகிறதுக்கோசம் இதை என்ன இதில் அவ்வளோ ஒரு வன்முறையாக ஒன்றுமே இல்லையே. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்கள் தான். நாங்கள் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது வருத்தமாக இருக்கு. ஆனால் விஜய் சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. எத்தனை நான் இதோட நிறுத்த மாட்டேன். அவங்க வருவாங்க, ரெகுலராக இருந்தாலும் சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு ரொம்ப. நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டிக்கெட்டு கிடைச்சோம். ரொம்ப ஜாலியாக கொடியெல்லாம் வச்சுன்னு டீ கச்சேரிக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கின்னு அவ்வளோ வைப்பாக பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைமு வாழ்நாளில் இவ்வளோ வைப்பு நாங்கள் பண்ணதில்லை ஜனநாயகன் பார்த்துட்டு. அது இன்னும் சேட் என்னன்னா, தளபதியோட கடைசி படம் வேறு இது. அவர் வேறு தமிழ்நாட்டு சிஎம் ஆகிட்டார். படத்தில் ஒரு லைன்ஸ் இது முக்கியமான சீன் சொல்லியிருப்பாங்க, பொண்ணுங்க மேலே கையை வச்சா பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க வந்து பயந்துக்கினே வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் தளபதி சொல்லி சில பொண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும், போகிறதுல தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பொண்ணுங்க. அது கோலையாக இருக்கக்கூடாது, தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் தளபதி சொல்லியிருக்காரு. அது என்றைக்குமே சொல்லுவார், என் நெஞ்சில் குடி இருக்கும். அது இதுக்கப்புறம் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் படத்தில். நான்லாம் எப்படி சொல்ல, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். நாங்களாம் காஸ்டியூம்லாம் வாங்கிட்டு தளபதியோட இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். அவ்வளோ ஜாலியான. அது கடைசியில் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைன்ட்டாங்க. அதுலேயே இப்போ தான் ரிலீஸ் விட்டுருக்காங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இன்னும் கையில் அப்புறம் தான் இப்போ எல்லாமே ஒரு இதுக்கு நடக்குது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு அது தளபதின்னு ரொம்ப பெருமையாக இருக்கு. பெருமையாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் மக்களுக்கோட இது வந்து ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்படி சொல்கிறது, போராட்டமும் அந்த இது பண்ணுறதும் எல்லா கல்ச்சர்ஸும் அவங்க இது பண்ணனால தான் விஜய் அந்த இதுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் டைட்டில் கார்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்டோட தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் நான் நடித்த படத்தில் இளைய தளபதி விஜய்னு போட்டுப்பேன். இப்போ நான் மாண்புமிகு முதலமைச்சர்னு வந்துன்னா அப்போ நாங்கள் சும்மானாலே தளபதின்னு போட்டாலே கத்துவோம். நாங்கள் சின்ன இப்போ மாண்புமிகு முதலமைச்சர்னு போட்டோம். அதனால கில்லி படத்துலேருந்து தளபதி ஃபேனு. எப்படியாச்சும் கட்டஸ்டாச்சு ஓடுருவேன் தளபதி படத்துக்கு. ஆனால் இப்போ கடைசி படம் இப்போ சிஎம் கிட்ட ஒரே ரெக்வெஸ்ட் ஏற்றுப்பாரான்னு தெரில. சிஎம் சார் இதை நீங்கள் பார்க்கணும். உங்கள் தம்பிங்களா நாங்கள் சொல்கிறோம், சிஎம் ஆகிட்டு ஜனநாயகன் விட்டீங்க, அடுத்து சிஎம் இருந்துட்டு இன்னொரு படம் நடிக்கணும். எங்களுக்காக ஒரே ஒரு படம் மட்டும் நடிங்க. லாஸ்ட் சீன் ரொம்ப அழுதுட்டோம். அதே மாதிரி நீங்கள் இந்த 2026 ரொம்ப இதுவாக பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. எங்களுக்குன்னு நான் ஓட்டு போடல உங்களுக்கு, ஆனால் உங்களை இது சொல்ல அழுதுருவேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா படம் நல்லா இருக்குது. படம் வேணா அவங்க கடைசியாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் அவங்களோட புது ஜர்னி ஆரம்பம் தான். தளபதி விஜய் சாரோட கடைசி அருமையாக இருக்கு. இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு, வருத்தமா இல்லையா? ஆமாம், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார்ல, வருத்தமா இல்லையா? எப்பொழுதும் நான் தான் பார்ப்பேன், எல்லா படம் போய் பார்ப்பேன், ஒரு படம் விட மாட்டேன் தான் பார்ப்பேன். படம் நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாரும் லாஸ்ட் சீனில் அழுதுட்டோம். தளபதி நாங்கள் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதோட தளபதி படம் வந்தாலே அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் இல்லைன்னா கூட வரல, மறுநாள் போய் பார்ப்போம் தளபதி படத்தை. இப்போ தளபதியோட கடைசி படம் எங்களால் என்ன சொல்லுவோம், தேட்டரில் அளவு வைப்பு பண்ணியிருந்தோம். ஆனால் லாஸ்ட் அந்த எண்டுன்னு போடும் போது எங்களால் மறக்கவே முடியாது இந்த படத்தை நாங்கள் லாஸ்ட் வரையும் மறக்கவே மாட்டோம். நான் தளபதினா அளவு பிடிக்கும். இப்போ அவர் கடைசி படம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், தளபதி சிஎம்மாக நடித்து ஒரு படம் வந்துச்சு, சிஎம் ஆகிட்டாரு, இன்னும் ஒரு படம் பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும். தளபதியா இன்னும் அந்த சிஎம் ஆகிட்டு இன்னும் ஒரே ஒரு படம் பண்ணால் போதும் தளபதி.
அதுதான் எக்ஸைட்டடாக உள்ளே போனோம். கொடியெல்லாம் எடுத்துன்னு போனோம். இத்தனைக்கும் நாங்கள் வைப் பண்ணோம். ஆனால் அந்த கடைசி படம் த எண்டுன்னு போட்டுன்னு கண்ணு கலங்கிருச்சு எங்களுக்கு. என்னால் இன்னும் அழுக கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண வந்துன்னு இருக்கேன். படம் தளபதி படம் சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குது. எங்கள் அண்ணனுக்காகவே வந்தோம் நாங்கள் மோஸ்ட்லி. டிக்கெட்டே கிடைக்காம இன்னைக்கு புக் பண்ணி 2-3 நாளாக எப்படா படத்துக்கு வருவோன்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் ஆகட்டும் எல்லாமே, அந்த குட் டச் பேட் டச் கேர்ள்ஸ் கலந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் படம் வராதுன்ற போது கஷ்டமாக இருக்குது. வருஷம் வருஷம் ஒரு படமாவது கொடுப்பாரு, அது இல்லைன்னு பாலிடிக்ஸ் போயிருக்காரு. இருந்தாலும் அதுலேயும் செய்கிறாரு. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு படம் வரும்போது அது ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். படம் இருந்தால் ஆமாம் வந்திருக்கு. இப்போ ஜோசப் விஜய் அந்த டைட்டில் கார்டுக்காக எங்கே போயிட போதோன்றதுக்காக அர்ஜென்ட்டாக வந்தோம் நாங்கள். அதையும் பார்த்துட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒர்த்து தான். தளபதின்ற போதே ஒர்த்து தான். அவர் நடிச்சாருன்னும் போதே அது எங்களுக்கு ஒர்த்துன்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் இன்னொரு படம் வந்தா. ஐயோ கண்ணே கலங்கிடுச்சுங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அதை பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப ஆக்ஷன் ஃபுல்லாக இருந்தது. அவர் இப்போ மினிஸ்டர் எப்படி இருப்போ அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. நல்லா பவராக சொல்லியிருக்காரு. கடைசி படமாச்சு, இனிமே நடிக்க மாட்டாரு. அதான் பெரிய இதுவாக இருக்குது. அப்படியே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஸோ பல வருஷமா நிறைய ஹிட்டான படங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் ஜனநாயகன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபைட்டிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக கொடுத்துருக்காரு. என்ன செய்ய போகிறோமோ அதை அப்படியே செஞ்சுருக்காரு அவர். எல்லாரும் படம் பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தாங்க. ஆனால் வெளில வரவங்க எல்லாரும் ரொம்ப எமோஷனலாக போகிறாங்க. உள்ள அப்படி என்ன சீனில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க? ஃபைட்ஸ் அவர் பேசுகிற அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாருல்ல, அந்த எமோஷ்னல் ஒரு ஃபேன் பாயாக எப்போதுமே நாங்கள் ஃபஸ்ட் ஷோ போவோம். இனிமேல் அது நம்மளால் பார்க்க முடியாது. இனிமேல் வெறும் சட்டசபை பேச்சு அதுதான். இனிமேல் அதை மிஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்னொரு நான் நிறைய டைம் போயிட்டு வருவோம் படத்துக்கு. எண்ட் ஆஃப் என் எரா பட் பிகினிங் ஆஃப் என் சிஎம் எரா. எனிவே ஐ எம் ஹாப்பி ஃபார் இஸ். படமே சூப்பராக இருந்தது. டைட்டில் கார்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து தளபதி பார்த்து தான் நாங்கள் ஒரு வாட்டி டிவி முன்னாடி நிற்கும் போது, நாங்கள் ஒரு வாட்டி சாப்பிடும் போது தளபதி பார்த்தே வளர்ந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த வேட்டைக்காரன் குருவி படத்தில் இருந்தெல்லாம் அந்த டிஷர்ட்லாம் வாங்கி சின்ன வயசில் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த 33 வருஷத்தை சேர்த்து வச்சு ஒரு மாஸ் எலிவேஷனாக ஒரு ஃபிலிம் கொண்டு வந்து அது காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வினோத் டைரக்ஷன் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் இது பார்த்தா தளபதியே டைரக்ஷன் பண்ண மாதிரி, அவரோட கேரக்டரே வந்து டைரக்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவரோட ரியல் கேரக்டரை வந்து இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது விமனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது ஃபுல்லாகவே அவரோட கேரக்டரே அப்படியே பில்ட் பண்ணி அவராகவே ஏதோ அவர் டைரக்ஷன் நான் இப்படி பண்ணுறேன், என்னோட கேரக்டரே அப்படி இதுதான் அப்படின்றது காட்டுற மாதிரி அந்தளவுக்கு இருந்துச்சு. சூப்பராக. அதுதான் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம். ஆனால் இப்போ இல்லைன்றது ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது கடைசி படம்ன்றதுனால வந்து தேட்டர்லேருந்து பார்த்தா, நீங்களே உள்ளே வந்து பார்த்தா தெரியும், எல்லோரும் போகும்போது அழுதுட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ சினிமாலன்னும் போது ஒரு டக்குன்னு ஒரு பெரிய பிக் ஸ்டார்ன்னும் போது அவர் போனது வந்து அந்த சினிமாக்கே ஒரு லாஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் போனது அந்த இதுக்கப்புறம் யாரா இந்த அளவுக்கு கத்தி இந்த அளவுக்கு மாஸ் ஹீரோ யாருமே இல்லை சொல்லப்போனால். அந்த அளவுக்கு அதனால் அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அது யாரும் ஃபீல் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். இதுவே நம்ம வந்து வீட்டில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு எலிவேஷன் கொண்டு வருது, ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் கொண்டு வருது, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வந்து அவரோட நடந்து வராங்கன்னா நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ வரவங்க எல்லாருமே வந்து யாரோன்ற மாதிரி இல்லை, எல்லோரும் நம்ம கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் அந்த ஒன்றா சேர்ந்து ஒரு வைப் இருக்குல்ல, எல்லாம் மொத்த தேட்டரில் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது இருக்குல்ல, அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஜய் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இப்போ லாஸ்ட் டைம் தளபதி பார்க்கும்போது ரொம்ப இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே பக்கா சூப்பர். வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதவங்க வந்து பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் மாஸாக இருந்துச்சு.
செமையா இருந்துச்சு. சாங் எஃபெக்ட் எல்லாமே செமையா இருந்துச்சு. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணனும்னு போயிருப்பீங்க பட் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது எல்லாம் அழுதுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப லாஸ்ட்ல கஷ்டமா இருக்கு. நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மூவின்னு சொன்னாரு. ஆனா இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கலாம் அவர்.